எனக்கு இருக்கிற பிரச்சனையிலேயே பெரிய பிரச்சனை அட்வைஸ்ங்கிற பேர்ல ஆளுக்கு எங்க கழுத்தா இருக்கிறது தான் சார். சார், எங்களை படைச்ச கடவுள் மேல நாங்க ரொம்ப கோபமா இருக்கோம். இந்த காது ரெண்டையும் ஓப்பனா படைச்சிட்டான் சார். வர்றவன் போறவன் எல்லாம் குப்பையா போடுற மாதிரி அட்வைஸ போட்டு போயிடுறான் சார். இதெல்லாம் இந்த காது கேட்காதுங்கிறத விட தாங்காது சார். சார், நீங்களே சொல்லுங்க, இந்த உலகத்துல ஃப்ரீயா கிடைக்கிற ஒன்னே ஒண்ணு இந்த அட்வைஸ் தான். ஃப்ரீயா கிடைச்சா ஃபெனாயில கூட குடிக்கலாம் சார். ஆனா இந்த அட்வைஸ் முடியல. அதனால தான் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் இங்கிலீஷ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை அட்வைஸ். வீட்டுல காலையில லேட்டா எந்திரிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எங்க அம்மா ஆரம்பிப்பாங்க, பக்கத்து வீட்டு பொண்ணை பேர் ஒன்னை விட சின்னவ 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு படிக்க ஆரம்பிக்கிறா, நீயும் தான் இருக்கியே இழுத்து போத்தி படுத்து தூங்குறேன்னு ஒரு அட்வைஸ் ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்த நாள் காலையில வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரி, லேட்டா இருந்துச்சாதான் அட்வைஸ் பண்றாங்களேன்ட்டு கொஞ்சம் சீக்கிரமா இருந்துச்சு. அப்பதான் கொட்டாயை விட வாயை திறந்திருப்பேன். அதுக்குள்ள ஒரு வாய்ஸ் வரும் பாருங்களேன், காலங்காத்தால எந்திரிச்சுக்கிட்டு கொட்டாயை விட்டுட்டு இருக்க லட்சுமி நம்ம வீட்டுக்கு வருவாளா? காலையில எந்திரிச்சோமா, பல் தேய்ச்சோமா, குளிச்சோமா, 4 பாத்திரத்தை விளக்கினோமா, போய் படிச்சோமான்னு இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு அட்வைஸை வேற கொடுக்குறாங்க சார். இப்படி காலையில எந்திரிச்சாலும் அட்வைஸு, எந்திரிச்சுக்கலைனாலும் அட்வைஸு, வீட்டில் வேலை செஞ்சாலும் அட்வைஸு, செய்யலைனாலும் அட்வைஸு, அங்கே படித்தாலும் அட்வைஸு, படிக்கலைனாலும் அட்வைஸு, எக்ஸாமுக்கு முன்னாடி அட்வைஸு, எக்ஸாம் முடிஞ்சாலும் அட்வைஸு, அதில் பெயிலாக போனாலும் அட்வைஸு, நல்ல மார்க் எடுத்தாலும் அட்வைஸு. இப்படி அட்வைஸ்லேயே எங்கள் பாதி வாழ்க்கை வீணாக போயிடுது சார். அதனால தான் சார் சொல்கிறேன், எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையிலே பெரிய பிரச்சனை இந்த அட்வைஸ் பண்ணி கொள்றது தான் சார். இந்த எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி எங்க தாய்மார்கள்லாம் ரொம்ப நல்லா ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க. என்ன தெரியுமா சார்? நல்லா பார்த்து எழுதிட்டு வாமா, பார்த்து எழுதிட்டு வா அப்படின்னு ஒரு அட்வைஸை கொடுப்பாங்க. நாங்களும் ஸ்கூல்ல போய் பார்த்து எழுத ட்ரை பண்ணா விட்டுருவாங்களா? இப்படி என்னத்தான் அட்வைஸ் பண்றோன்னே தெரியாம என்னென்னமோலாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். சார், எங்க பிலாசபியே இவங்க புரிஞ்சுக்கிறது இல்ல. எதை நீங்க செய்யன்னு சொல்றீங்களோ அதை நாங்க செய்யவே மாட்டோம். எதை நீங்க செய்யாதேன்னு சொல்றீங்களோ அதை நாங்க அடுத்த நிமிஷமே செஞ்சு முடிச்சிருவோம். அதனால படின்னு அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம், படிச்சா படி, படிக்காட்டி போ, ஃப்ரீ அட்வைஸ் அப்படின்னு கொடுத்து பாருங்களே, நெக்ஸ்ட் நிமிஷமே புக்கும் கையுமா அலைவோங்கிற அட்வைஸ் பண்ணியே இந்த அக்கா இந்த லட்சம் இருக்கு. அட்வைஸ் பண்ணலன்னா ஐயோ தாங்காதுடா சாமி. நான் 11th முடிச்சு அந்த எக்ஸாம் இருக்கு தெரியுமா, அந்த எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாளே எங்க மாமா எங்க வீட்டுக்கு ஒரு என்ட்ரியை போட்டார். என்ட்ரியை போட்டவர் வந்தோமா துண்ணோமா போனோமான்ட்டு இல்லாம என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு 3 நாள் மூச்சு திணற அட்வைஸ் பண்ணார். இதை கேட்டு நான் மயக்கம் போட்டு கூட விழுந்துட்டேன். ஆனா அவர் அப்பையும் என்ன விடல. அதனால தான் சார் சொல்றேன், எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையிலே பெரிய பிரச்சனை இந்த அட்வைஸ் பண்ணி கொள்றது தான். அதனால இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னா, படிக்கவே படிக்காதீங்க. ஒரு நாளைக்கு 4 ஷோ படம் ஓடுதுன்னா ஒரு 3 ஷோ பாருங்க. அட்வைஸே வேணான்னு சொன்னீங்கன்னா இப்படி என்ன வீணா போங்கன்னா சொல்ல முடியும்? முன்னெல்லாம் எங்களுடைய காலத்துல அப்பா அம்மாவை பார்த்து தான் பிள்ளைங்கெல்லாம் பயப்படுது. இன்னைக்கு பிள்ளைங்களை பார்த்து அப்பா அம்மா பயப்படுறாங்க. இதான் உண்மை சார். கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன். அதிகமா அட்வைஸ் பண்றவனும் அதிகமா அட்வைஸ் கேட்கறவனும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல சார். எல்லாரும் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு ஏதேதோ பிரச்சனை எல்லாம் சொன்னாங்க. ஆனா எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை எது தெரியுமா சார்? நான் அழகா இருக்கிறது தான் சார். இந்த அழகா பிறந்தாலே பிரச்சனை தான். அதுலயும் என்ன மாதிரி ரொம்ப அழகா பிறந்துட்டா பிரச்சனையோ பிரச்சனை தான் சார். கிளம்பிட்டாங்க ஐயா, கிளம்பிட்டாங்க ஐயா. நீ அழகுன்னு சொல்றது தப்பு இல்ல, ஆனா என்ன வச்சுட்டு நீ ரொம்ப ரொம்ப அழகுன்னு சொல்ற பாத்தியா, அதான் தப்பு. பேசிக்கா நான் ஸ்கூலுக்கு சைக்கிள் தான் சார் போவேன். இப்படிதான் ஒரு நாள் நான் சைக்கிளில் போயிட்டு இருந்தப்போ எதிர்த்தாப்புல என் தமிழ் சாரை பார்த்தேன். சரி மரியாதை கொடுக்கலாமேன்னு சைக்கிளை விட்டு இறங்கி தள்ளிட்டு போனேன் சார். சைக்கிளை எங்கிருந்தோ 4 பசங்க ஓடி வந்தாங்க. ஒருத்தன் ஃப்ரண்ட் வீல கழட்டுறான், ஒருத்தன் பேக் வீல கழட்டுறான். டே என்னடா நடக்குது இங்கன்னு கேட்டா
பஞ்சர் தானே அதானே தள்ளிட்டு போறீங்க, இது 2 நிமிஷத்துல ரெடி பண்ணி கொடுத்துறேன்னு சொல்றாங்க சார். நானும் எங்க சாருக்காக தான் இறங்கி தள்ளுனேன்னு சொல்லி சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு சார். இதெல்லாம் எதனால சார்? நான் அழகா இருக்கேன்றனால தானே. திரும்ப திரும்ப பேசுற நீ என்ன மாதிரி ஒரு அழகி இருக்கிறத மறந்துட்டு திரும்ப திரும்ப பேசுற நீ. சில உண்மைகள் எப்பவுமே கசக்கத்தான் செய்யும். சார் இவங்க 2 பேரும் அழகி அழகி நடிச்சுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அழகி கிடையாது, இவங்க 2 பேரும் உள்ளூர் கிழவி. சரி சைக்கிள்ல போனாதான் இவ்வளோ பிரச்சனைன்னு எங்க அப்பாட்ட கேட்டு ஒரு லேடிஸ் பைக் வாங்கி அதுல போக ஆரம்பிச்சேன் சார். ஒருத்தன் சர்ன்னு கிராஸ் பண்ணி என் முன்னாடி போறப்போ அப்படி இப்படின்னு எட்டு போடுறான் சார். இன்னொருத்தன் என்ன கிராஸ் பண்றப்போ பைக்கோட ஒரு வீல தூக்கிட்டு இன்னொரு வீல்ல போயிட்டு இருக்கான் சார். கேட்டா நான் பார்க்கணுமாமா. சர்க்கஸ்ல பண்ண வேண்டிய சாகஸ்தி எல்லாம் ஏன் முன்னாடி பண்ணிட்டு இருக்காங்க. வெளியேதான் இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லி நான் ஸ்கூலுக்கு போனா அங்க அதை விட கொடுமையா இருக்கும் சார். ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் என்டர் ஆகுறேன் சார். ஒருத்தனை பார்த்து பாடுறான் சார் பாட்டு. முதல்ல உன்னை பார்த்தேன் நான் அசந்து போனேன்டி, நான் அசந்து போனேன்டி அப்படியே பாடுறா சார். அதை கொஞ்சம் உத்து பாருங்க சார். இந்த மூஞ்செல்லாம் பார்த்தா அவன் அசந்து போயிருப்பான். கன்ஃபார்மா செத்து தான் சார் போயிருப்பான். 2 அழகி பிரச்சனை நடக்கிறப்போ இந்த கருவாப்பைய எதுக்கு சார் எந்திரிச்சு கத்திட்டு இருக்கா? உனக்கு தேவையா? அது அப்படி பாடி இருக்க மாட்டாங்க, இப்படிதான் சார் பாடி இருப்பாங்க. அடியா அவள உதடா இவள வெட்டா அவள குதுடா இவள 2 பேரும் தேவையே இல்ல. அட்ரா அவள குத்ரா இவள. முதல்ல இவன் கழுத்துல போடுற ஒரு டவலை. இந்த எதிர்காலம் எப்படி போகுமோங்கிறத என்னோட கவலை. சரி அதை விடுங்க சார். எங்க சாரு கிளாஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு டே ஏதாச்சும் டவுட் இருந்தா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா பார்த்து கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார் சார். நான் வேற படிக்கிற பிள்ளையா, இதுல அழகா வேற இருக்கேனா, டவுட் கேட்கறேன்ற பேர்ல மொக்கைய போட ஒரு பெரிய கூட்டமே அலையும் சார். ஒருத்தன் வந்து கேட்பான், இந்த ஃபார்முலா எனக்கு புரியவே இல்லைன்னு சொல்லி நோட்டை வாங்கிட்டு போயிடுவான். இன்னொருத்தன் எனக்கு கெமிஸ்ட்ரியே ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லி கெமிஸ்ட்ரி புக்கை வாங்கிட்டு போயிடுவான். இன்னொருத்தன் இந்த டயக்ராம் உன் புக்ல மட்டும்தான் இருக்கு என் புக்ல இல்லைன்னு சொல்லி எல்லா புக்கையும் வாங்கிட்டு போயிடுவான் சார். இதுல இன்னொருத்தன் சரண்யா இந்த ப்ராப்ளமை கொஞ்சம் சால்வ் பண்ண தர முடியுமான்னு கேட்பான் சார். இவங்க ப்ராப்ளமே எனக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கிறப்போ நான் எப்படி சார் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவேன்? இப்படி என்ன படிக்க கூட விடாம டார்ச்சர் பண்ணி ரேஷன் கடையில நிக்கிறத விட ஒரு பெரிய கியூவை என் பின்னாடி வந்து நின்னா என்ன சார் காரணம்? நான் அழகா இருக்கேன்றனால தானே. டேய் நாவேனா கூசு தோல தாங்க முடியலடா. இந்த கூசெல்லாம் மருந்து அடிச்சு தான்டா கொல்லணும். சரியா நான் அழகா இருக்கிறது வெளியிலயும் பிரச்சனை ஸ்கூல்லயும் பிரச்சனைனா வீட்டுல கூட பெரிய பிரச்சனை சார். எப்படின்னு கேக்குறீங்களா? எங்க அக்காவை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருந்தாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்ற டைம் எங்க அம்மா வந்து என்ன தெரியுமா சார் சொன்னாங்க, ஏய் இங்க ரெடி பண்ற ஒழுங்க ரூம்குள்ள போ, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போற வரைக்கும் நீ ரூம்ல விட்டு வெளியே வரக்கூடாதுன்றாங்க சார். நானும் ஏம்மா அக்காவுக்கு நான் ஒரு நல்ல மாப்பிள்ளையா செலக்ட் பண்ண வேணாமான்னு கேட்டா, அடியே வர்றவங்க அக்கா நல்லா இல்ல தங்கச்சி சூப்பரா இருக்குன்னு ஒன்ன கேட்டா நான் எங்கடி போவேன்னு கேட்டுட்டு என்ன ரூம்குள்ளேயே பூட்டி வச்சுட்டாங்க சார். இந்த சைடு கேப்ல எங்க அக்காவுக்கு ஒரு மொக்க மாப்பிள்ளையா செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்க சார். இப்படி எங்க அக்காவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கூட செலக்ட் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு என்ன சார் காரணம்? நான் அழகா இருக்கேன்றனால தானே சார். நான் அழகா இருக்கிறது எனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை சார், இந்த இளைய சமுதாயத்துக்கே ஒரு பெரிய பிரச்சனை சார். முதல்ல இந்த அரட்டை இறங்கத்துக்கு பெரும் பிரச்சனை ஆயிடும் போல இருக்க. நீ எவ்வளவு தூரம் தான் நான் அழகா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருப்ப சார். கிளாஸ்ல என் பின்னாடி ஒரு 7-8 பசங்க சுத்திட்டு இருந்தாங்க சார். இப்போ அவங்க மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க சார். அதுக்கு நானா சார் காரணம்? அவ பின்னாடி சுத்துறவன் மென்டல் ஆகாம பின்ன கலெக்டர் ஆபீஸ்ல போய் கலெக்டராவாயா உட்கார்ந்திருப்பான். அழகா இருக்கிற யாரும் தான் தான் அழகுன்னு இவங்கள மாதிரி பீத்திக்க மாட்டாங்க ஐயா. அழகா இருக்கிறேன்னா எவ்வளோ அமைதியா உட்கார்ந்துருக்கேன், அப்ப நான் தானே அழகு. நானும் கூட தான் ரொம்ப ரொம்ப அமைதியா உட்கார்ந்திருக்கேன், அப்ப நான் அழகு இல்லையா சார்? அழகி போட்டியா நாங்க நடத்துறோம்.
அரட்டை அரங்கம் தாமா நடத்துறோம். நாங்க அரட்டை அரங்கத்திலே அறிவைத்தான் எடுத்துக்காட்டு அழைக்கின்றோமே தவிர உங்களுடைய அழகை எடுத்து என்ப அழைக்கவில்லை என்பதை புரிந்து கொண்டு அமரவும். ஐயா, நம்ம நாடு சுதந்திரம் வாங்கி 65 வருஷம் ஆச்சு. இன்னும் நம்ம நாடு வல்லரசாகல. ஏன்னா நீங்க எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்காதனாலதான். ஐயா, எல்லாரும் சொல்றாங்க நாங்க தான் இந்நாட்டோட மன்னர்கள், இந்தியாவுடைய வருங்கால தூண்கள், வருங்கால இந்தியான்லாம் மெடல் எல்லாம் கொடுக்கறாங்க. 12 வயசுல ஓட்டுரிமை கொடுத்தா என்னங்கய்யா, 18 வயசுக்கு தான் ஓட்டுரிமைன்னு சொல்லி நீங்களே ஓட்ட போட்டு போட்டு என்ன பலனை கண்டுட்டீங்க? ஒரு நாட்டோட முன்னேற்றமே கல்வி. அந்த கல்வியை உங்களால சரி செய்ய முடிஞ்சுதா? ஏழை பணக்காரன்னு பாரபட்சம் பார்க்குற கல்வி முறை. ஐயா, இப்போ அரசாங்கம் ஒரு புதுசாக ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்குது. என்னன்னா, தனியார் பள்ளியில் ஏழை மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடாமா. ஐயா, சிறந்த கல்வியை சிறப்பாக ஏழை மாணவர்களுக்கு அரசாங்கம் கொடுக்கணும்னு நினச்சா என்ன செய்யணும்? இங்கிலீஷ் மீடியத்தை விட ஒரு படி மேலே தமிழ் மீடியத்தோட தரத்தை உயர்த்தணும். அப்படி உயர்த்தினா எல்லாரும் தனியார் பள்ளியை விட்டுட்டு தமிழ் மீடியத்தில் கொண்டு வந்து சேர்த்துவாங்க. அப்போ மாணவரோட சேர்க்கை அதிகமாகி இடம் பத்தாதப்போ தனியார் பள்ளிட்டு 25% இடஒதுக்கீடு கேட்டா இதெல்லாம் அரசாங்கம்னு நாங்கெல்லாம் பெருமையா நினைப்போயா? அதை விட்டுட்டு 25% மட்டும் இடஒதுக்கீடு கேட்டா 75% மாணவர்களோட நிலை பழைய நிலையில தான் இருக்கும். ஐயா, எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்தா நாங்க என்ன செய்வோம்னு தெரியுங்களா? அடுத்த மாநிலத்தில் இருக்கிறவங்க நம்மளை பார்த்தா இது தமிழ்நாட்டு மாணவர்கள் அடையாளம் கண்டுக்கிற மாதிரி ஒரே மாதிரி யூனிஃபார்ம் கொண்டு வருவோயா? ஐயா, எங்களை மாதிரி மாணவர்களுக்கு ஓட்டுரிமை இல்லாததாங்கயா பெரும் பிரச்சனையா இருக்குதுன்னு சொல்றேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஐயா, எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. நான் சின்ன புள்ளன்னு மட்டும் நினைக்காதீங்க. எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்க, உங்க பிரச்சனையெல்லாம் எங்கள்கிட்ட விடுங்க, நாங்க டீல் பண்றோம். எப்படின்னு கேக்குறீங்களா? எலெக்ஷனுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கை வரும், அதைத்தான் இத்தனை நாளா பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்தா நாங்க என்ன செய்வோம்னா, தேர்தலுக்கு முன்னாடி மக்கள் தேவை அறிக்கைன்னு விடுவோம். அவங்க நாங்க இதெல்லாம் செய்யறோம்னு சட்டமும் திட்டமும் போட்ட பின்னாடி தான் எங்கள்கிட்ட இருந்து ஓட்டே வாங்க முடியும். இந்த பெட்ரோல் டீசல் விலை இந்த 4 வருஷத்துல டபுள் மடங்கு உயர்ந்துருச்சு. ஐயா, முன்னெல்லாம் ஸ்கூலுக்கு லீவ் விட்டா எங்க அப்பா ஊட்டி கொடைக்கானலும் கூட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. இப்போ கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா பஸ்ல போற அளவுக்கு எங்கிட்ட வசதி இல்லைன்னு சொல்றாருயா. இப்பெல்லாம் யாரு பணக்காரன் தெரியுமா? தெரியும். ஃளைட்ல போறவன் இல்ல, கப்பல்ல போறவன் இல்ல, கார்ல போறவன் இல்ல, கவர்மெண்ட் பஸ்ல போறவன் தாயா பணக்காரன். கார்ல போறவன் பஸ்ல போறவனை பார்த்து சொல்றான், டேய் நீ பணக்காரன்டா, பஸ்ல எல்லாம் போறடா, நீ தான்டா பணக்காரன், நான் இல்லடா சொல்றான் சார். அரசாங்கத்தோட வருமானத்தை பெருக்கு எத்தனையோ வழி இருக்குது. அது எனக்கு தெரிஞ்ச வழியை சொல்றியா? இன்னைக்கெல்லாம் 2 வீலர் இல்லாத வீடே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எல்லாரும் வச்சிருக்காங்க. போலீஸ் பிடிக்கிறப்போ வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கா, லைசன்ஸ் இருக்கான்னு தான் கேட்குறாங்க. ஓட்டிட்டு போறவங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குதான்னு எந்த போலீஸும் கேட்கறது இல்லைங்கய்யா. கேட்கணும், அரசாங்க சட்டம் கொண்டு வரணும். ஓட்டிட்டு போறவங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் இருந்தாதான் லைசன்ஸ் கொடுப்போம். அப்படி சொன்னா மக்களோட சேமிப்பு அதிகமாகவும் அரசாங்கத்தோட வருமானமும் பெருகும் இல்லைங்க. எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்தா நாங்க செய்வோம். எங்களுக்கு ஓட்டுரிமை இல்லை, இல்லாதது தாங்கயா பெரும் பிரச்சனையா இருக்குது.